விழுந்துருச்சு. நிஃப்டி பயங்கரமா விழுந்துட்டான், போச்சு எல்லாம். ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்காங்க. எஸ், நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஃபாலிங் பேஸ்ல இருக்கான். அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க அருண் ஃப்ரம் பேட்டர்னிங் அகாடமி. ஸோ வாங்க பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப எல்லாம் இந்த ஜோன், அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள வராங்களோ அகைன் என்ன பண்றாங்க, மேல போயிடுறாங்க. அகைன் திரும்ப, அதாவது இந்த ரேஞ்சுன்னு எதை சொல்றேன் அப்படின்னா 24,750 சரிங்களா, அதுல இருந்து 24,400 சரிங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளார எப்பெல்லாம் வராங்களோ அகைன் பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிருக்காங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அகைன் இந்த லெவலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதாவது 24,700 திரும்ப நுழைஞ்சிட்டாங்க. அகைன் மார்க்கெட் எவ்வளவு தூரம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 24,400 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இதுக்கு நடுவில் ஏதாச்சும் சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி போறதுக்கான பாசிபிள் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு இடத்துல இருக்கு, அந்த ஒரு இடத்த காட்டிடுறாங்க. ஸோ நிஃப்டி வந்து இப்போ அடுத்தது ஒரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க எடுத்தாகணும். அதாவது 24,550 இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா 24,400 வரைக்கும் கண்டிப்பா நிஃப்டி வரதுக்கான பாசிபிள் இருக்கு. அதே போல இந்த இடத்துக்கு வந்தா என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பயந்துட்டு உடஞ்சா என்ன ஆகுன்ற ஒரு பயத்துல ஒரு பெரிய செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிள் டெக்னிக்கலா இருக்கு சரிங்களா. ஸோ அதனால நிஃப்டில இப்ப அடுத்து நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இனிமேட்டு நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இந்த 24,700 இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் 24,720 இதுக்கு மேல போனாதான் மேல போறதுக்கான பாசிபிள் இருக்கு. அண்டர் ஸ்டார்ட் கீழே தான் போறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா. இதை பேஸ் பண்ணி திங்கக்கிழமை உங்க ட்ரேட் என்ன எடுக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிஃப்டி மேல போகுமா இல்ல கீழே வருமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த சேனல்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலர் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ வாங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். ஸோ டாடா, பை பை.